பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. வணக்கம், பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒரு அரிசி மாவு வச்சு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். நீங்கள் இடியாப்ப மாவு, கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு. இதே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புலேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 வச்சா சரியாக இருக்கும். நான் வந்து மாவு வந்து கொஞ்சம் கோபுரமாக பார்த்து எடுத்துருக்கேன். தலை தட்டினாப்பில் எடுக்கலை, அதனால் 1.5க்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு 1 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இது வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 1.5 ஸ்பூன், இந்த டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், டேபிள் ஸ்பூனில், பெரிய டேபிள் ஸ்பூனில். பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம், இது மாதிரி எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த டைமில் நம்ம மாவை கொட்டி கிளறிக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுக்க வேண்டியது தான். நம்ம இது வெறும் அரிசி மாவு தான் போடுறோம், வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறும் அரிசி மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, இது உடனே கை போட முடியாது, சூடாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் கை போடுற சூடு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மொத்தம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது அப்படியே பிசைய முடியாது, அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலோ இந்த மாதிரி அகலமான தட்டுலேயோ நம்ம மாற்றிக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஸ்பூனில் ஊற்றிக்குங்க, அப்படியே ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து தெளித்து பிசையுங்க. ஏன்னா ஒரு அரிசியும் ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி கரெக்டாக சொல்ல முடியாத அளவு. அதனால் தேவைப்பட்டதுன்னா ஒரு ஸ்பூன் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எனக்கு தேவைப்படுது, ஒரு ஸ்பூன் நான் தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை தட்டிக்கலாம். இதே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க, மைக்கா பேப்பரு, இல்லை வாழை இலை கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம், 2 சைடும் எண்ணெய் தடவிக்கலாம். மூணு உருண்டைகளை வச்சுட்டு இப்படி கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாதி மைக்காவை அப்படியே மூடி விடுவோம். மூடிட்டு இந்த மாதிரி அடி கரெக்டாக இருக்கணும். மேடு பல் இல்லாமல் சமமாக இருக்கிற ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு
இது நல்லா இப்படி ஊற்றி விடுங்க. அவ்வளோதான். இது தட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி லைட்டாக கையில் இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா மேலே எழும்புறது. தட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். தீ மிதமான தீயில் இருக்கட்டும். இப்போ பபுள்ஸ் அடங்கியிருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இதை இது அப்படியே வேகட்டும். நம்ம அடுத்த பேட்ச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதேமாதிரி 3 உருண்டைகளை வச்சு போட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த கிண்ணத்தில் நல்லா ப்ரெஷ் பண்ணோமா வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதான். இது தட்டையும் பபுள்ஸ் அடங்கிச்சு. எடுத்துடலாம். இதை பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா தட்டையும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். எல்லா தட்டையும் சுட்டு முடிச்சாச்சு. வாங்க தட்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. நான் ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். இது 35லேருந்து 40 தட்டை வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.